வணக்கம். இன்று 7/5/2024 முழு அமாவாசை நிறைந்த நன்னாளிலே நேஷனல் ஆந்தம் மாபெரும் கவிஞர், கீதாஞ்சலி புகழ்பெற்ற ரவீந்திரநாத் தாகூருடைய பிறந்த நன்னாள். ராபர்ட் ஹால்வெல் பிறந்த தினம். தமிழறிஞர் உமா மகேஸ்வரனார் பிறந்த தினம். இலக்கியத்திற்காகவும் வரலாறுகளை படிப்பதை விட வரலாற்றை படைத்த மகான்களை நினைவுகூரும் பொழுது உலகளவிலே நம்முடைய ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி, நம் உடலை எப்படி பேணி காப்பது அப்படி என்பதை பல தரப்பட்டதிலிருந்து நாம் தெரிந்தாலும் கூட, நாம் தலையில் பூசுகின்ற வண்ணமையிலிருந்து உடலில் ஒவ்வொரு பாகத்திற்கும் இன்று செயற்கையாக ஆர்டிஃபிஷியல் பாலிஷ் பாடி, பிறப்பில் இயற்கை, வளர்ப்பில் செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எந்த சுச்சுவேஷனில் நம்முடைய உடலை எப்படி பாதுகாக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹேருக்குன்னா நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஷியல் க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்ற பொருளில் ஃபர்கர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரைடு ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் பாருங்கள், வாங்கி கிலோ கணக்கில் வாங்கி நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, மரத்தோட பிடுங்கி வேரோட அந்த ஃப்ரிசரில் வைக்காத பேகு தான். அது ஒரு காலத்தில் மெடிசின் எக்ஸ்பிரி ஆகும், சர்டன் ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்கணும், உறை வெப்பநிலையில், அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் அது பயன்படுத்தப்பட்டது. இப்போ அதுக்காக அந்த ஃப்ரீசர் இல்லை. அத்தனை பொருட்களையும் உயிரோடு வைத்து உயிரற்ற அந்த ஜீவராசிகளாக இருந்ததெல்லாம் நாம் அதை மறந்து உயிரற்றதை உண்ணு கொண்டிருக்கின்றோம். இந்த உயிருள்ள ஜீவன் இதையெல்லாம் கடந்தால் நாம் கடந்த கால வாழ்க்கையை வாழலாம், இல்லை என்றால் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகலாம். இன்று ஒவ்வொரு மருத்துவமனையும் பிபி சுகராக இருந்தாலும் சர்டன் பீரியடில் நம்ம டேப்லெட்டில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் கேன்சருங்கிறது இன்றைக்கி ஒரு ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் த செல். சாதாரண செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டோன்னா, அதிக விலையில் அது தன்னுடைய செல்லை அபிவிருத்தி செய்யக்கூடியதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி வந்தால் அது என்னென்ன சார்னா, ஸ்கின் கேன்சர். இன்றைக்கி இருக்கக்கூடிய அது சூரியன் கதிர்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றியெல்லாம் மன எரிச்சலோடு அகமும் புறமும் எரிந்து கொண்டிருக்கின்றது. முன்பு ஒரு காலத்தில் மாலையில் குளிரும், இப்போ மாலையில் காலை வெயிலை விட அதிகமான வெப்பம் தாக்குகின்ற எல்லோரும் சொல்வதை விட நாம் மீண்டும் மீண்டும் ஒருவருக்கு ஒரு மரக்கன்று அல்ல 10 மரக்கன்றுகள் குறைந்தது. வருகின்ற நாட்கள் மிக குறைவு. இப்பொழுதே திட்டமிட்டு அதற்கான ஒரு செயல்பாட்டை துவங்குங்கள். ஒரு குழு அமையுங்கள். ஒரு தெருவிற்கு 4 நண்பர்கள் விதம் மாணவர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு ஆண்டிற்கு வாரத்திற்கு ஒரு முறை நீர் ஊற்றினால் போதும். இப்படி மா, புளி, அதுக்கடுத்தது புங்கன், பூவரசு, இதற்கெல்லாம் குறைந்த நீரிலே வளரக்கூடிய தாவர வகைகள். சுருக்கமாக கூறினால், இயற்கையோடு இருங்கள், செயற்கை உணவை தவிருங்கள். நேச்சுரல் ஃபுட் இஸ் எசென்ஷியல். 1 or 2 days, 1 or 2 months struggle for existence. We have to adjust, we have to adapt natural way. Definitely long life. Okay, all the best.